அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம மைசூர் பாக்கு தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா உருகி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. உருகி கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கரைய விடுங்க. நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுடுங்க. அது கடாயில் அதே கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை முழுகிற வரைக்கும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கரைய விடுங்க. நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு நெய் எடுத்து இப்போ நான் உருக்கிக்கின்னு இருக்கேன். இப்போ சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. அதில் நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறிக்கினே இருங்க. இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை காயிற நெய்யிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஊற்றுங்க. ஊற்றி கிளறிக்கினே வாங்க. கிளறிக்கினே வந்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக இறுகிட்ட உடனே நம்ம மொத்த நெய்யும் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் நெய்யும் நான் அதில் சேர்த்துட்றேன். நீங்கள் எண்ணெய் ஊற்றுறதா இருந்தால் 3/4 கப்பு எண்ணெய், 3/4 கப்பு நெய்யை தனியாக ஒரு பாத்திரத்தில் காய விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்து தட்டில் ஊற்றிடலாம். நெய் தடன தட்டில். இதில் பபுள்ஸ் எல்லாம் வராது. அப்படியே எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான். நம்மள ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கோடு போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த கோடு மேலே கொஞ்சம் அழுத்தி போட்டு எடுத்துடுங்க. உதிராது, உடையாது, நல்லாவே வரும். நம்மளுடைய சேனல் ஷார்ட்ஸில் நிறையவே இருக்குது தீபாவளி பலகாரம். நீங்கள் ஒரு முறை பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.